உளுந்தூர்பேட்டை, சேந்தநாடு, எலவனாசூர் கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்கலாம். ரமேஷ் பாபு, மழை நிலவரங்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த சில நாட்களாக கடுமையான கோடை வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு லேசான மழை பெய்த நிலையில் இன்று காலை முதல் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது உளுந்தூர்பேட்டை, எலவனாசூர் கோட்டை, ஆசனூர், சேந்தநாடு, வெள்ளையூர், காட்டுநெமிலி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை 1 மணி நேரமாக பெய்து வருகிறது. இந்த காற்று அதிக அளவில் வீசியதால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தது. இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை நகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள ஒரு மரம் மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பம் உடைந்து அந்த பகுதியில் மின்சார தடை ஏற்பட்டது. இதேபோல் பாத்திமா நகர் பகுதியில் ஒரு மாமரம் ஒன்று வீடு குடியிருப்பு பகுதியில் விழுந்தது. மாடல் காலனி பகுதியில் மரம் ஒன்று அந்த மின்கம்பி மீது விழுந்ததால் அந்த பகுதியில் மின்சார தடை ஏற்பட்டது. தொடர்ந்து காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருவதால் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் மின்சார தடை செய்யப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.